ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஐரா லட்சுமி. இன்னைக்கு ஒரு சூப்பர் படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம். அதுதான் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி, அதாவது LIK. விக்னேஷ் சிவன் டைரக்ஷன்ல பிரதீப் ரங்கநாதன், கிருதி ஷெட்டி நடிப்புல ஒரு கலர்ஃபுல்லான ஃபியூச்சரிஸ்டிக் லவ் ஸ்டோரி இது. படம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை முழுசா பாருங்க. அப்புறம் நீங்களே டிசைட் பண்ணுங்க. கதை 2040 நடக்குது. அந்த காலத்துல ஸ்மார்ட் போன் இல்லாம யாராலையும் இருக்க முடியாது. காதல் கூட ஆப் மூலமா தான் நடக்குது. அந்த உலகத்துல லவ் இன்சூரன்ஸ் கம்பெனின்னு ஒரு ஆப் வருது. யார காதலிக்கணும், யார பிரியணும் எல்லாத்தையும் அந்த ஆப்பே முடிவு பண்ணும். கேட்கவே ரொம்ப கிரேசியா இருக்குல்ல. ஆனா இதுதான் இந்த படத்தோட உலகம். இப்ப கதைக்கு வருவோம். நம்ம ஹீரோ வைப் வாசுவா பிரதீப் ரங்கநாதன் நடிச்சிருக்காரு. இவரு போனே இல்லாத ஒரு பழைய காலத்து உலகத்துல வளர்ந்தவர். ஆனா ஒரு பெரிய ட்விஸ்ட் என்னன்னா, போனே பயன்படுத்தாத இந்த வாசு தான் LIK ஆப்புக்கே வாய்ஸ் கொடுக்கறாரு. ஹீரோயினா கிருதி ஷெட்டி நடிச்சிருக்காங்க. இவங்க போன் இல்லாம ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டாங்க. இவங்களை பார்த்த உடனே லவ்ல விழுந்துடுறாரு. இந்த ஆப்பை நடத்துற சூர்யனா SJ சூர்யா மிரட்டி இருக்காரு. இவங்க எல்லாரும் சேரும் போது அந்த உலகம் எப்படி மாறுதுங்கிறது தான் கதை. இங்கதான் கதையில சிக்கல் ஆரம்பிக்குது. LIK ஆப்ல வர்ற லவ் ஸ்கோர் ஃபீச்சர் வாசுவுக்கும் தீமாவுக்கும் செட் ஆகாதுன்னு சொல்லுது. ஸ்கோர் ரொம்ப கம்மியா வரவும் ஆப் நம்புற தீமா வாசுவை விட்டுட்டு போயிடுறாங்க. இது வெறும் காதல் தோல்வி மட்டும் இல்ல, ஒரு பெரிய கேள்வி. நாம அல்காரிதத்தை நம்பணுமா இல்ல நம்ம மனசை நம்பணுமா? அந்த ஆப் சொன்னது தப்புன்னு நிரூபிக்கிறது தான் வாசுவோட முழு பயணமும். இதுதான் இந்த படத்தோட முக்கியமான மைய கருத்து. விக்னேஷ் சிவனோட இந்த முயற்சி ரொம்பவே புதுசு. 2040ல வர்ற அந்த ஃபியூச்சர் உலகத்தை VFX மூலமா செமையா காட்டியிருக்காங்க. படத்தோட முதல் பாதி ரொம்ப ஜாலியா எனர்ஜியா போகுது. ஆனா ரெண்டாவது பாதியில வேகம் கொஞ்சம் குறைஞ்சு எமோஷன் பெருசா ஒட்டலையும் தோணுது. என்னதான் சின்ன சின்ன குறைகள் இருந்தாலும் தமிழ் சினிமாவில இப்படி ஒரு வித்தியாசமான ரிஸ்க் எடுத்ததுக்காகவே இந்த படத்தை கண்டிப்பா பாராட்டலாம். ஒரு புது முயற்சியை நம்ம தாராளமா சப்போர்ட் பண்ணலாம். நடிப்பு பத்தி சொல்லணும்னா பிரதீப் ரங்கநாதனுக்கு இந்த ரோல் கச்சிதமா செட் ஆகியிருக்கு. ரொம்ப நேச்சுரலா நடிச்சிருக்காரு. SJ சூர்யா அவரோட ஸ்டைல்ல செமையா என்டர்டெயின் பண்றாரு. கிருதி ஷெட்டி அவங்க கேரக்டருக்கு நல்லா பொருந்திருக்காங்க. ஷீமான் ரொம்ப நாள் கழிச்சு வந்தாலும் அவரோட நடிப்பு நல்ல இம்பாக்ட் கொடுத்திருக்கு. ஆனா யோகி பாபுவை இன்னும் நல்லா பயன்படுத்தி இருக்கலாம்னு ஒரு சின்ன ஏமாற்றம் இருக்கு. அவ்வளவுதானே. மியூசிக் பத்தி சொல்லணும்னா அனிருத் ரவிச்சந்தர் மிரட்டி இருக்காரு. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே பாட்டெல்லாம் பயங்கர ஹிட். அந்த ஃபியூச்சர் உலகத்துக்கு ஏத்த மாதிரி BGM செமையா பொருந்தி இருக்கு. ரவிவர்மனோட சினிமாட்டோகிராஃபி சென்னை நகரம் தான் ரொம்ப அழகா காட்டியிருக்கு. தமிழ் சினிமாவில இவ்ளோ தரமான VFX பாக்குறதே ரொம்ப அபூர்வம். மொத்தத்துல இந்த படம் ஒரு விஷுவல் ட்ரீட். தியேட்டர்ல இந்த காட்சிகளை பாக்குறது கண்டிப்பா வர்த் அப்படின்னு சொல்லலாம். LIK ஒரு வித்தியாசமான முயற்சி. இது ஒரு பெர்ஃபெக்ட் படம் இல்லைனாலும் கண்டிப்பா ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். அனிருத் மியூசிக் மற்றும் விஷுவல்ஸ்க்காகவே தியேட்டர்ல ஒரு முறை பார்க்கலாம். ஐரா ஸ்பாட்லைட் ரேட்டிங் 5க்கு 3 ஸ்டார்ஸ். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு கேள்வி, நீங்க அல்காரிதத்தை நம்புவீங்களா இல்ல உங்க மனசை நம்புவீங்களா? இல்ல கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நான் ஐரா லட்சுமி. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய்.